அழியாத பாடல்கள் தந்த பட்டுக்கோட்டையார் அவர்களுடைய பாடல்களை கேட்டு நாம் வளர்ந்திருக்கின்றோம். எல்லோருமே சின்ன வயசுல கேட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் அந்த பாடல்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா மேற்கொண்டு கவிஞர் அவர்களை பற்றி நிறைய விடயங்கள், சுவாரஸ்யமான விடயங்கள், அவருடைய கொள்கைகள் பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள நம்ம சிறப்பு விருந்தினர் தோழர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தோழர் அவர்கள் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள். 21 ஆண்டுகள் ஐயா அவர்கள் பல பட்டிமண்டபங்கள்ல பேசிய அனுபவம் கொண்டவர். பிரபல தொலைக்காட்சிகளான விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, மெகா டிவி போன்ற தொலைக்காட்சிகள்ல ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விளரி இசையிலே வல்லமை கொண்டவராக இருக்கிறார் தோழர். அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்ல போனா அப்பத்தாவின் கருக்கருவா, குலசாமியின் முத்தம்னு சொல்லிட்டே போலாம். நிறைய இருக்கு அவங்கள பத்தி சொல்றதுக்கு. அவர்கள் ஒரு பன்முக திறமைசாலி அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஆஹ் சங்கீதம், கர்நாடக சங்கீதம் கற்றிருக்கிறார்கள். கீபோர்டு மற்றும் மேடை பாடகராகவும் இருந்திருக்கிறார்கள். வீதியில் நாடக நடிகராக, வீதி நாடக நடிகர் மற்றும் பயிற்சியாளராகவும். இன்னும் பிரமிக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட விழிப்புணர்வு பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப வியப்பாக இருக்கின்றது. அத்துணை திறமைகள் இருக்கின்றது. அதற்கு கூடுதலாக பட்டுக்கோட்டையார் அவர்கள் மீது தீராத ஒரு பற்று கொண்டவராக இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே மிகச் சிறப்பான ஒரு மனிதரை நாம் இந்த மேடையிலே அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு திணை அமெரிக்கா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு அவர்களை வெள்ளச்சாமி தோழர் அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களிடம் சில கலந்துரையாடல் கேள்விகளை தர அன்போடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள். இந்த நிகழ்விற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. பட்டுக்கோட்டையார் அவர்களை பற்றி, அவர்கள் குடும்பம் பற்றி எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கேள்வி முதல்லையா? நீங்க உங்களை பற்றி நீங்க நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லுங்க. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையார் பற்றி கேள்வி கேட்கலாம். திணை அமெரிக்கா குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இந்தியாவின் அதிகாலை நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஐயா திரு சோம இளங்கோவன் அவர்கள் என்னை அடிக்கடி தொடர்பு கொண்டு சலிப்பில்லாமல் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதர தோழர் இடமாறன் அவர்கள், ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரியார் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கவிதா நடராஜன் அவர்கள், மற்றும் இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாரதி ராணி அவர்கள், பாடல்களை பாடியிருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு சுரேஷ் துரைராஜ் அவர்கள், பாண்டிமதி துரைராஜ் அவர்கள் மற்றும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்வில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, அது குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடல் கடந்து பட்டுக்கோட்டையாரின் பெருமைகளை, இன்னும் சொல்ல போனாலும் தமிழர்களின் பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு போவது நீங்கள் மட்டும் போனதாக நான் நினைக்கவில்லை. இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் பிடிமண்ணாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அங்கும் சென்று இந்த மண்ணை அந்த அமெரிக்கா மண்ணோடு கலந்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படின்னா நம்மகிட்ட ஒரு வழக்கம் உண்டு. ஒரு ஊர் விட்டு ஊர் போகும்போது பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னா 2 விஷயத்தை தான் செய்வோம். நிறைய பண்டம் பாத்திரம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். போகும்போது அப்போ முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தேவையான ஒரு மூட்டை முடிச்சுல கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குலசாமி என்னவோ அந்த குலசாமி முன்னாடி போய் நின்று, நான் ஊரை விட்டு போறேன், எப்போ வருவேன் எனக்கு தெரியாது, ஆனா அதே நேரத்துல நான் வரும்போது எப்போ வர்றேன்னு தெரியாது, நீ என்னோட வா அப்படின்னு அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பிடிமண்ணை எடுத்து, அந்த காலத்துல பெரியவங்க அந்த வேட்டியில முடிஞ்சுக்கிட்டு போய், இதுதான் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய கடவுள், இதுதான் என்னுடைய பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி அந்த மாதிரியான அந்த பண்பாடு நம்முடைய முன்னோர்களுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டை கடல் கடந்து கொண்டு போய்
விதைக்கக்கூடிய உங்களை மீண்டும் வணங்கி ஒரு நல்ல நிகழ்வு, குறிப்பா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் மற்ற ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நான் எந்த கவிஞர்களையும் இதுவரைக்கும் குறைச்சு மதிப்பிட்டதில்லை. ஒரு பாடல் எழுதினாலும் அவர் கவிஞர் தான், 1000 பாடல்ல 1,00,000 பாடல் எழுதினாலும் அவர் கவிஞர் தான். ஒவ்வொருவரும் ஒரு வகையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அவங்க மனதுல ஒன்னொன்னு இருக்கும். கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா ஒரு பக்கம் தத்துவம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காதல் பாடல்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த உடுமலை நாராயண கவிராயர் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா, குறிப்பா பொது உடைமை திராவிட சிந்தனை பாடல்கள். அதையும் தாண்டி முதலா பாடல்களை எளிமைப்படுத்தினவர் உடுமலை நாராயண கவிராயர். ஒரு பெரிய அழகியல் வேணும், முதலா இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு பெரிய அழகியல் வேணும் அப்படின்னா அப்படி ஒரு அழகியலை கொடுத்தவர் மருதகாசி. அதே மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து அப்படின்னா திரைத்துறையில பாடல்கள்ல விஞ்ஞானத்தை கலந்து சொல்லுவாங்க ராவாயிரம் அப்படிம்பாங்க. அப்படி ராவா இல்லாம விஞ்ஞானத்தை கலந்து இலக்கியத்தோட இன்னும் மாறுபட்டு இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி காலத்துல கிராமங்களுடைய அந்த பண்பாடு, கிராமங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல, கிராமத்து சொல்லாடல்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அந்த சொல்லாடல்களை எடுத்து மக்களுக்கு பாடல்களாக கொடுத்ததுல கவிப்பேரரசு வைரமுத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு, ஒரு நீண்ட பட்டியல் உண்டு. இதெல்லாம் தாண்டி பட்டுக்கோட்டையார் எங்க நிற்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா இலக்கியங்கள் காலங்காலமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்து கடவுள்களை பாடியிருக்காங்க, போரை பாடியிருக்காங்க, மன்னர்களுடைய பராக்கிரமங்களை பாடியிருக்காங்க. வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இலக்கியங்களும் கடவுள்களை பாடியிருக்கு, போரை பாடியிருக்கு, அதே மாதிரி மன்னர்களை பாடியிருக்கு. ஆனா அதே மாதிரி நம்ம சிலப்பதிகாரத்துக்கு கூட குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பேரு. அந்த குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் கூட என்ன பாட்டுச்சு அப்படின்னா ஒரு வணிகர்களுடைய பிள்ளைகளை பத்தி பாடுனுச்சு. அவங்க ஏறத்தார குடிமக்கள் தான் வச்சுங்களேன். அதையும் தாண்டி இந்திய வரலாற்றில், தமிழ் வரலாற்றில் ஒரு உழைக்கும் மக்களை பாடின ஒரு கவிஞன் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அத்தனை பேரும் உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல வேர்வை சிந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களை பாடி ஒருத்தரை மட்டும் இல்ல பல பேரை பாடின அந்த பெருமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு உண்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடல்கள்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற யாரும் சொல்லாத ஒரு வளமை. மற்ற எல்லாரும் ஒரு பாடல் பாடி போயிடுவாங்க. ஆனா பட்டுக்கோட்டையார் பண்ண வேலை என்ன அப்படின்னா, ஒரு பாட்டு பாடும்போது 100% பாடல்கள்ல அந்த தீர்வையும் சொல்லிடுவார். ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மருந்து கொடுத்தா சரியா போகும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு விஷயம்தான் பட்டுக்கோட்டை கிட்ட இருந்தது. பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு பாடல் பாடினாலும், எந்த ஒரு சாதாரணமா ஒரு பாட்டு எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடல் உண்டு, ஒரு போக்கெழுத்தாளர் சங்கத்துல ஒரு பாடல் பாடுவாங்க பட்டுக்கோட்டைக்கு. சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து கம்மா கரையின் மண்ணை பிசைந்து கவிகளில் அந்த வாசம் பிழிந்து பாமர ஜாதியின் தமிழ் முகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு பொறந்திருக்கு, நாடே கேட்டு மகிழ்ந்திருக்கு, எங்க பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு, பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. காடுகளனியில் பயிர் வளர்த்தவன், கஞ்சி குடித்து தன் உயிர் வளர்த்தவன், மந்திரம் போல் பல எந்திரம் செய்தவன், அந்தர மாளிகை ஆக்கி சமைத்தவன், நித்திரை மறந்து தேகம் தேய்ந்தவன், சித்திரை வெயிலில் தீந்தவன் காய்ந்தவன், இத்தனை பேரின் இதழும் அவன் உழவு தமிழை பழகும், வெள்ளித்திரை கொஞ்ச காலம் கவி வண்ணத்தில் செந்திரையாகும், சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சும மந்திரம் சொல்லி கொடுத்து அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு அழகான பாட்டு ஒண்ணு உண்டு. ஏன் பட்டுக்கோட்டையை பத்தி இவ்வளவு பெருமையா சிலாகிச்சு பேசணும் அப்படின்னா, முதலா பெண்களை ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொன்னவன் பட்டுக்கோட்டை, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி உடுமலையார் 1-2 பாடல்களை சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருப்பான் பட்டுக்கோட்டை. அதாவது இப்போ காலங்காலமா நம்ம தமிழ் நிலத்துல என்ன பண்றோம், தாலினா ஆண் தான் கட்டுறோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே நீங்க சொல்ல முடியாது. அதோடைய தன்மை மாறி இருக்கு. முன்னாடி கைத்துல கட்டியிருப்பாங்க, அப்புறம் தங்கத்துல எடுத்து கோத்து போடுவாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு, முன்னாடி எல்லாம் கிராமத்துல வேற வழி இல்லாதவங்க அந்த நகையை வந்து அடகு வச்சிருவாங்க. ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா என்ன அப்படின்னா, பட்டுக்கோட்டை யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆணும் பெண் 2 பேரும் தாலி கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு மேடையில 2 தாலி, ஒரு ஆண் எடுத்து பெண்ணுக்கு கட்டுறது, அதே பெண் எடுத்து ஆணுக்கு கட்டுறது, இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இதுதான் சமத்துவம். இதுவரைக்கும் வந்துட்டு நீங்க முற்போக்காளர்கள் இதுவரைக்கும் நீங்க பெரியாரிஸ்டுகள் கூட தாலி வேணானாங்களே தவிர, ஆனா 2 பேரும் தாலி போட்டுக்குவோம் அப்படிங்கிற சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தின் வழியா பட்டுக்கோட்டையார் சொல்லியிருப்பாரு. என்ன, போட்டுக்கிட்டா தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாத்திக்கணும். போட்டுக்கிட்டா தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான பாட்டு. நீங்க பாட்டு உள்ளுக்குள்ள போய் கேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா அவ்வளவு அழகா இருக்கும்.